நேரா போறான், கரெக்டா வச்சு அடிக்கிறான். அந்த பையன் தலைவன், வன்முறையாளன் இல்ல. அவன் சிங்கங்களை எங்க அடிப்பான்னா நெத்திக்கு கொஞ்சம் பக்கத்துல அடிப்பான். ஏன்னா அப்பதான் அது ஃபெயிண்ட் ஆகும். ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போயிருவான், அப்புறமா அது எழுந்திருச்சு போயிடும். கொலை செய்வதல்ல அவன் நோக்கம், அந்த விஷயங்களில் இருந்து அந்த விஷயங்களை காப்பதுதான். அடிக்கிறான் பாருங்க, அடிச்சு தொங்குன்னு கீழே விழுந்தான் அந்த அரக்கன். நேரா எல்லாருமே ஐயோ ஐயோ அரக்கன் விழுந்துட்டான், ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு ஜெயஜெயக்காரம் சொல்லி எல்லாருமே ஊருக்குள்ள போறாங்க. நான் எங்க கதையை முடிக்க போறேன். அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? கூட்டத்தோட போனீங்க, திரும்பி அரக்கன் கிட்ட நடக்கிறான். அப்போ தளபதி சொல்றாரு, டேய் பைத்தியமாடா உனக்கு, முழிச்சிட போறான்டா, மயங்கி தான்டா கிடக்குறான். அவன் சொன்ன பதில் பாருங்க, அடிக்கோடு. சார், நான் அந்த கல் அடிச்சேன்ல, அந்த கல்லை நான் ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிற கல்லு சார், அது ஆயுதம் சார், அது அவன் நெத்தியில இருக்கு சார், எடுத்துட்டு வந்துடுறேன் சார். நேரம் போய் அரக்கன் மேல கரகரன்னு ஏறி நெத்தில நாட்டி எடுத்தான் பாருங்க, அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. கரெக்டா 2 பேரும் இப்படி இருக்கிறாங்க. அவன் கத்துறதுக்குள்ள சரசர சரசர இடுப்புக்கு இறங்கினா, அதே அரக்கனுடைய பட்டாக்கத்தைய உருவினா, கரகரகரன்னு தொண்டைக்குள்ள போனா, தொண்டைய ஒரே அறுக்க அறுத்துட்டு கீழே இறங்கிட்டான். அப்படி அறுப்பட்டவன் பெயர் கோலியாத், அப்படி அறுத்தவன் தாவீத் என்று உலகத்தில் மிகப்பெரிய மன்னனாக போற்றப்பட்டான் என்று பைபிள் வரலாறு சொல்லுகிறது. குர்ஆன் அதை முன்னெடுக்கிறது. இந்த இறகுகளை குறுக்க அப்படி வச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் உதிர்த்து அந்த இறகுகளை விரித்து வானத்தில் பறக்க தொடங்குங்கள். வானம் உங்களுக்காக காத்திருக்கிறது. யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். சிகரம் தொட அழைக்கிறேன், வாருங்கள், புத்தகத்தை வாசிப்போம். அந்த மரத்தின் நிழலை நாமும் நம் தலைமுறையும் இளைப்பாறட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன்.